கார்ல ஆட்டோமொபைல்ல வர்றது எல்லாமே இதனால்தான் வந்து குளோபல் வார்மிங் இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் இதை எல்லாமே அப்சர்வ் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை உள்ளது. இத பத்தி புரிதல் இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை. அது கஷ்டமா இருக்கு. இளையோர்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க சோசியல் மீடியா மூலமா. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை, இதனுடைய நன்மைகள், இதனுடைய பிரச்சனைகள், இது எப்படி பாதிக்கும்னு ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, நேரா பள்ளிக்கரணைக்கு போங்க, அத பாருங்க. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் படம் எடுத்து போடுங்க. ஃப்ளோரா ஃபோனா அதெல்லாம் பண்ணுங்க. குப்பையை எரிக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க, ரீல்ஸ போடுங்க. சாக்கடை உள்ள தண்ணி விடுறாங்க, அதை போடுங்க. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. சமீபத்தில் தான் கிரீன் பெஞ்ச், சவுத் கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல வேலை ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து அமிகஸ் கியூரி மாதிரி ரிப்போர்ட் சூமோட்டோ வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல என்ன பண்ணிட்டாங்க, கிரீன் பெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். என்ன பண்ணிட்டாங்களா, நாங்க அதை வரையறை செய்யறதுக்கு, நோட்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், சர்வே பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். எவ்வளவு நாள்னா 10 வருஷமா. அப்புறம் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நீ நோட்டிஃபை பண்ணிட்டியா, அப்ப என்ன பண்ணு, நீ சீக்கிரமா நோட்டிஃபை பண்ண போறேன்னு நீ சொல்லிட்ட. அது வரைக்கும் யாரும் நடுவுல போய் கட்டக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது. அதனால 1 கிலோமீட்டர் நான் பஃபர் ஜோன், நான் சுத்தி பஃபர் ஜோன் நான் அமைக்கிறேன், அதுல யாரும் கட்டக்கூடாது. இது நல்ல தீர்ப்பு ஆக்சுவலா. இப்ப அரசாங்கம் என்ன மாட்டிக்கிச்சு, புலி வாழை பிடிச்சிடுச்சு. விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. இப்ப நோட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் போட்டு எங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு பட்டா இல்ல, நாங்க மிடில் கிளாஸ், நாங்க ஏழை, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்க போறது நான் அப்படின்னு இவங்களை தூண்டி விட்டுட்டு இந்த பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவங்க, 72,000 கோடி ரூபாய். 72,000 கோடி ரூபாய்க்கு கட்டுமானங்கள் நின்று போயிடுச்சான். எதுல, நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல. இது நம்ம நிலம், நம்ம உரிமை, பொதுமக்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த சதுப்பு நிலம். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு வெறும் 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணல, போயிடுச்சு. இருக்கிற 27,000 ஏரியாவது காப்பாற்றணும். அதுல 26,800 ஏரி தான் 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள். அத்தனை ஏரிகளும் நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நீங்க நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஏரி காலங்காலமா காப்பாற்றப்படும், காலங்காலமா காப்பாற்றப்படும். யாருமே அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இந்த பள்ளிக்கரணையில நாளைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டா குப்பையா கொட்ட முடியாது, கழிவு நீரை கொட்ட முடியாது, குப்பையை எரிக்க முடியாது, பில்டிங் உள்ள கட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இதுதானே வேணும். அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நாங்க அமைதியா பண்றோம். முதல் கட்டமா. அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் போராட்டங்கள் கடுமையா இருக்கும், நிறைய இருக்கும். நாங்க யார பத்தியும் கவலைப்படுற நிலையில இல்ல. எவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் நிறுவனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றணும், பாதுகாக்கணும், காலங்காலமா காப்பாற்றுவது இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இது தொடர்ந்து எந்த எவ்வேறு வழியினாலும் நாங்க அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா என்னென்ன விதமான அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். இயற்கை சூழல் பாதுகாப்பு. இந்த பசங்க எதுக்கு வந்திருக்காங்க, இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு, குழந்தை. நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது, வளைஞ்சிச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத சென்னை வேணும். குழந்தை வந்திருக்காங்க, இதுதான் இவங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுத்தா நாளைக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், நீர் பிரச்சனை இல்லாம வாழ்வார்கள். இதுதான் நமக்கு இன்னைக்கு அவசியமானது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்க எல்லாமே கையெழுத்து இயக்கம், கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து நீங்க போட்டதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கும்
துறை சம்பந்தமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்தது இப்ப இங்க டீநகரில் நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம். அடுத்து பள்ளிக்கரணையில பிரச்சாரம் பண்ணும். சட்டமன்றத்தில் நம்ம எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா பேச போறாங்க. எப்படி பேசணுமோ பேசுவாங்க. விட போறது இல்லை. 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப விடமோ? இப்ப விட்டு போறோமா? அப்ப யாருமே இல்ல, யாரும் எங்களை கேட்கல. இந்த அதிகாரம் எல்லாம் யாரும் இல்ல, இந்த அத்தாரிட்டி எல்லாம் யாரும் அப்ப அமைக்கல. அப்பவே நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 5000 இளைஞர் வச்சு பள்ளிக்கரணை காப்பாற்றணும். போன வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? பிரிகேட் கம்பெனின்னு. பிரிகேட் எல்லாம் அது உள்ள எல்லாம் பள்ளிக்கரணைக்கு சவுத்தமிழ் உள்ள 2000 கோடிக்கு அடுக்குமாடி. நாங்களாம் சட்டம் போட்டோம், கேஸ் போட்டது எல்லாம் போட்டு இப்ப கோர்ட்ல ரத்து பண்ணிருக்காங்க. யார் அனுமதி கொடுத்தா? சிஎம்டிஏ. சிஎம்டிஏ தலைவர் யார்? அப்போ விஞ்ஞானி. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லப்பா, நீரியல், சுற்றுச்சூழல், கட்டுமானம், நகர்ப்புற கட்டுமானம், அத்துணை விஞ்ஞானி சேகர் பாபு. அப்போ இதுல இன்னொன்னு வேடிக்கை என்னன்னா, சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுச்சூழல் துறை ஒன்று இருக்கு, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி. அவங்க அனுமதி இல்லாம அங்க கட்ட முடியாது. தலையெழுத்து. அவங்களும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நீ என்ன நீ பண்ணுவ? நீ கோயிலுக்கு போனா சரி வேணாம், சொல்ல வேணாம். அதனால இதை நீங்கள் எல்லாமே மக்களிடம் எடுத்து சொல்லுங்க. எங்களுடைய மீடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் வழிதான் இந்த நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க முடியும். அதனால இந்த